இங்கே இந்த ஒரு பொண்ணு யாரோ கல்யாணம் பண்ணாலும் அவங்க மிகப்பெரிய பணக்காரம் ஆயிடுவாங்க. அப்படிதான் இந்த பொண்ணு 4 ஏழை பசங்களை பார்த்து கல்யாணம் பண்ணியிருப்பா. ஆனா அந்த 4 பேரும் அவளை கல்யாணம் பண்ண அப்புறமா மிகப்பெரிய பணக்காரராகவும் மிகப்பெரிய செலிபிரிட்டியாகவும் மாறியிருப்பாங்க. அதனால இந்த பொண்ணுக்கு அந்த 4 பேருடைய வாழ்க்கையும் பிடிக்காம நான் எல்லாரையும் டைவர்ஸ் பண்ணிட்டு ஏழை விவசாய கல்யாணம் பண்ணியிருப்பா. ஆனா அவனை கல்யாணம் பண்ண நேரமா என்னன்னு தெரியல. பார்த்து அவனுடைய நிலத்திலே ஒரு கச்சா கடல் கிடைச்சிருது. அதனாலேயே அவன் மிகப்பெரிய பணக்காரனா ஆயிடுறான். ஆனா இதை பார்த்து அந்த பொண்ணு சந்தோஷப்படாம அதுக்கு பதிலா பயங்கரமா ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிடுறா. ஏன்னா இந்த பொண்ணு கேட்டதெல்லாம் ஒரு நார்மலான சிம்பிளான வாழ்க்கை தான். ஏன்னா பணம் மட்டும் வந்தாவே இவ கல்யாணம் பண்ணிக்கிற ஆம்பளைங்க எல்லாருமே அந்த பணத்துக்கு பின்னாடியே போயிடுறாங்க. ஆனா இவங்கிட்ட சிரிச்சு பேசி டைம் ஸ்பெண்ட் பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவ ஒரு நார்மலான வாழ்க்கையை எதிர்பார்க்க. ஆனா இந்த பொண்ணு பிறந்தது ஒரு நார்மலான குடும்பத்துல தான். ஆனா இவங்க அம்மா இவ கிட்ட நம்ம சந்தோஷமா வாழணும்னா நிறைய பணம் தேவைப்படுது. அதனால நீ ஒரு பணக்கார பையனை பார்த்து கரெக்ட் பண்ணி கல்யாணம் பண்ண அப்படின்னு சொல்லி இவளுக்கு ஒரு பணக்கார பையனை கூட டேட்டிங் ஃபிக்ஸ் பண்றாங்க. பார்த்தா அவன் தான் அந்த ஊர்லயே மிகப்பெரிய பணக்காரனா இருக்கான். உடனே அவங்க அம்மா சொன்னதுனால வேற வழி இல்லாம அவன் கூட கார்ல ஊர் சுத்தி பார்த்துட்டு இருக்கான். அப்படியே இவங்க சுத்திட்டு இருக்கும்போது அந்த ஊர்ல ரொம்ப ஏழையா இருக்கிற ஜாக் மேல தெரியாம சேரா அடிச்சு விடுறாங்க. ஆனா இந்த ஜாக் அவன் மேல கோவமே படல. தெரியாம தான் அடிச்சிங்க அப்படின்னு சொல்லி பார்த்து சிரிச்சுட்டு ரொம்ப அமைதியா இருந்து கிளம்பிட்டு போறான். அப்படி அமைதியா போறத பார்த்த உடனே இந்த பொண்ணுக்கு அவன் மேல ரொம்ப பிடிச்சு போயிருது. உடனே அந்த பொண்ணு நம்ம ஜாக்க தான் கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு முடிவெடுத்து அடுத்த நாளே அவன் போற இடத்துக்கெல்லாம் இவளும் போய் அவனை ஒரு வழியா உசாரம் பண்ணிடுறான். பார்த்த உடனே அந்த ஜாக்கும் இவனை நினைச்ச மாதிரியே தான் இருக்கான். எனக்கு பெரிய பணம் எல்லாம் தேவையில்லை, நான் எப்பவுமே உன் கூடயே இருந்து உன்னை லவ் பண்ணா மட்டும் போதும் அப்படின்னு சொல்லி இவளை கல்யாணம் பண்றான். அப்படி இவளை கல்யாணம் பண்ணதும் பின்னாடி பார்த்தா இந்த ஜாக்குக்கு டெய்லி 1 மணி நேரம் தான் வேலை செய்ய இருக்கிற நேரம் ஃபுல்லா இவன் கூட தான் இருக்கான். அதனாலேயே இந்த பொண்ணுக்கு ஜாக் ரொம்பவே பிடிச்சு போயிருது. ஆனா இப்படி இவன் 1 மணி நேரம் மட்டும் வேலை செய்யறதுனால சின்ன மழை பெஞ்சா கூட இவங்க தங்கியிருக்க வீட்டுக்குள்ளேயே அங்கங்கே அருவி மாதிரி மழை தண்ணி கொட்டிட்டே இருக்கு. ஏன்னா அந்த வீடு சரி பண்றதுக்கு இவங்க கிட்ட காசு இல்லாம இவங்க பயங்கரமா கஷ்டப்பட ஆரம்பிக்கிறாங்க. அதை பார்த்த உடனே இந்த ஜாக்கு இதுக்கு மேல இப்படி இருந்தா வேலைக்கு ஆகாது, நம்மள நம்பி வந்த பொண்ணு இதுக்கு மேல கஷ்டப்பட வைக்க கூடாது அப்படின்னு சொல்லி இவன் வெளியூருக்கு போய் சின்ன பிசினஸ் ஆரம்பிக்க. அதை பார்த்த பிசினஸும் கொஞ்ச நாள்லயே ரொம்ப பெருசா வளர்ந்து இவனுக்கு அதுல நிறைய பணம் வந்து சேருது. இவன் மிகப்பெரிய பணக்காரனும் ஆயிடும். அப்படி பணம் வந்த பின்னாடி பார்த்து இந்த பொண்ணை நினைச்ச மாதிரி தான் நடக்கு. ஜாக் இப்ப எல்லாம் இவ கூட டைம் ஸ்பெண்ட் பண்றது இல்ல, பிசினஸ் பணம் அப்படின்னு சொல்லிட்டு இது பின்னாடியே ஓடிட்டே இருக்கான். அது பின்னாடியே ஓடிட்டே இருக்கான். கடைசியில அவன் அட்டாக் வந்து இறந்தே போயிடும். அப்படிதான் இவ இறந்து போன உடனே இந்த பொண்ணு பயங்கரமா ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறா. இவ விதவா ஆயிட்டா அப்படின்னு சொல்லி இல்ல, ஜாக்கோட $2 மில்லியன் பிசினஸ் யார் இனி பார்க்க போறது அப்படின்னு சொல்லிட்டு